நம்ம முந்தைய பாடத்தில் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எல்லா எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா எழுத்துக்களை உச்சரிப்பது வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் மஹாரிஜுல் ஹுரூஃப். அதை வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அல் ஜௌஃப், அல் ஹல்க், அல் லிசான், அஷ்ஷஃபத்தான், அல் ஹைசூம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது அல் ஜௌஃப் என்றால் காலியான பகுதி. சாதாரணமாக நம்ம நாவிலிருந்து சாதாரணமாக நம்ம எழுத்தை வந்து சொல்கிறது தான் அல் ஜௌஃப்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அல் ஹல்க், அது வந்து தொண்டையிலிருந்து நம்ம உச்சரிக்கிறது, அந்த எழுத்து தான் அல் ஹவுஃப்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா அல் லிசான். அல் லிசான்ஸ் மீன்ஸ் நாக்கின் மூலியமாக நம்ம உச்சரித்து சொல்கிற வார்த்தைகள் தான் அல் லிசான். அஷ்ஷஃபத்தான் அப்படின்னா 2 உதடுகளை கூட்டியோ குவித்தோ சொல்கிறது தான் வந்து அஷ்ஷஃபத்தான். அடுத்தது அல் ஹைசூம், மூக்கு தண்டிலேருந்து நம்ம குண்டா செஞ்சு ஓதுறோமே அந்த மாதிரி ஓதுறதுக்கு தான் வந்து அல் ஹைசூம்னு சொல்கிறாங்க. இவ்வாறு தான் இதை வந்து 5 வகையாக பிரிக்கிறாங்க. 5 வகையை ஒவ்வொரு வகையாக நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல் ஜௌஃப், காலியான பகுதியிலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள்னு பார்த்திங்கன்னா அது 3 எழுத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன எழுத்துனா அலிஃப் வாவ் யா. இந்த அலிஃப் வாவ் யாங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக அலிஃப் வாவ் யாங்கிறது இது எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் எந்த ஒரு தொண்டையிலிருந்தோ மேல் நாக்கிலிருந்தோ கீழ் நாக்கிலிருந்தோ இல்லாமல் சாதாரணமாக நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து இந்த அலிஃப் வாவ் யா. இந்த 3 எழுத்துமே நம்ம சொல்கிறோம். இது வந்து சாதாரணமாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சாதாரணமாக நம்ம சொல்லலாம். அதுதான் அல் ஜௌஃப்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து அல் ஜௌஃப், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அல் ஹல்க். தொண்டையிலேருந்து நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் 6 எழுத்து வரும். 6 எழுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா கைன் ஹா, கைன் ஹா, ஐன் ஹா, ஹம்சா ஹா. இந்த 6 எழுத்துமே தொண்டையின் மூலயமா நம்ம உச்சரிக்கிறோம். அது என்னென்னா தொண்டையிலேருந்து மேல் தொண்டையிலேருந்து உச்சரிக்கக்கூடிய வார்த்தை தான் என்னென்னா கைன் ஹா. இது வந்து நம்ம மேல் தொண்டை, நம்மளோட மேல் தொண்டையிலேருந்து நம்ம உச்சரிக்கிறோம். ரெண்டாவது ஐன் ஹா, இது வந்து நடு தொண்டையிலேருந்து நம்ம உச்சரிக்கிறோம். ஹம்சா ஹா, இது கீழ் தொண்டையிலேருந்து உச்சரிக்கிறோம். இந்த 6 எழுத்துமே இந்த 6 எழுத்துமே ஹல்குடைய எழுத்து, நம்ம தொண்டையிலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது கேட்டகரி என்னென்னா அல் லிசான், நாக்கின் மூலியமாக நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அது 18 வார்த்தைகள் வரும். அந்த 18 வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இருக்குது அக்ஸல் லிசான், உஸ்தல் லிசான், ஹாக்கத்துல் லிசான், தர்ஃபுல் லிசான். அதாவது நாவின் கடைசி பகுதியிலேருந்து உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அந்த லிசான் நாவின் மூலிமா, அந்த நாக்கின் மூலிமா உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து அவங்க வந்து எத்தனை சொல்லியிருக்காங்க, 18 எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 18 எழுத்துக்கள்லேயே மேல் நாக்கிலேருந்து உச்சரிக்கிறது, கீழ் நாக்கிலேருந்து உச்சரிக்கிறது, ஓரப்பகுதியிலேருந்து உச்சரிக்கிறது, நுனிப்பகுதியிலேருந்து உச்சரிக்கிறதுன்னு சொல்லிட்டு 4 வகையாக அதை பிரிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நாவின் கடைசி பகுதியிலேருந்து, அதாவது அந்த நாக்குடைய கடைசி பகுதியிலேருந்து நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து 2 வார்த்தை, ஆஃப், கேஃப்.